குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக் மிரர் இன் மேஜிக் கேசல். ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க ஒரு அழகான கேசல் இருந்துச்சா. அந்த கேசல் ரொம்ப ஹைட்டா ரொம்ப உயரத்துலதான் இருந்துச்சா. மக்கள் எல்லாம் ஈஸியா வந்து அந்த ராணிய பார்க்கவே முடியாதான். அவங்க கேசல்லயே மட்டும்தான் இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு கேசல் ஃபுல்லா அப்படி சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அவங்க குவீன் இல்லையா, வேற எங்கேயுமே போய் அவங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. சரின்னு அவங்க கேசல்லயே சுத்திட்டு வந்தப்ப ஒரு அழகான மேஜிக்கல் மிரரை பார்த்தாங்களாம். என்னடா அது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அந்த மேஜிக்கல் மிரர் திடீர்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. இப்படி கிட்ட போய் பார்த்ததுக்கு இப்படி சுத்துதே அப்படின்னு அவங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த மேஜிக்கல் மிரர் அவங்கள ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுச்சான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. நம்ம என்னடா பண்ணோம், கண்ணாடியை தானே பார்த்தோம், நம்ம எங்க வந்திருக்கோம், இது என்ன இடம், இது எப்படிப்பட்ட இடம், ஒண்ணுமே புரியலையா. இதுவரை அவங்க கேஸ்ல விட்டு வந்ததே கிடையாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்தாங்களாம். சரி, அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில இருந்து வெளியில வந்தாச்சுல. பார்த்தா அந்த கண்ணாடியில இருந்து வெளியில வந்தோடனே அவங்க வாட்டு சுத்தி பார்க்க போயிட்டாங்களாம். அப்ப இந்த காட்டுக்குள்ள அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஒரு இருட்டு வரைய அவங்களுக்கு பயமாவே இருந்துச்சா. பயந்துட்டே இருந்தாங்க, என்னடா இது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு மின்மின் பூச்சி மாதிரி ஒரு லைட் கொண்டு வந்துச்சா. அந்த பூச்சிங்க பட்டர்ஃபிளைஸ் மாதிரி அவங்க அந்த ராணிக்கு ரொம்ப வெளிச்சத்தையும் கொடுத்து சந்தோஷமும் படுத்தினாங்களாம். ஏன்னா அந்த ராணி ரொம்ப பயந்துருந்தாங்க இல்லையா, அதனால அந்த மின்மினி பூச்சி அவங்களுக்கு விளக்கு கொடுத்துச்சான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச தூரத்துல இன்னொரு கண்ணாடி இருந்துச்சான். அது கிட்ட போய் பார்த்தோன்னா சரி, இதை கிட்ட பார்த்தா நம்ம ஊருக்கு போயிருவோம் போல, நம்ம கேசலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராணி கிட்ட போய் பார்த்தாங்களாம். ஆனா அந்த கண்ணாடி என்ன பண்ணுச்சா, ராணியோட சின்ன வயசு குட்டி போட்டோவா மாத்தி காமிச்சிச்சோம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. திடீர்னு இவங்க சின்ன குழந்தையாவே மாறிட்டாங்களாம். சரி, நம்ம சின்ன குழந்தையா மாறிட்டோம்னு ஜாலியா சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள பயமே இல்லாம சுத்த ஆரம்பிச்சாங்களாம். அப்ப எல்லா மிருகங்களும் எல்லா பூச்சிங்களும் பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே இவங்க ரொம்ப அன்பா ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்ல விதமா பழகினாங்களாம். இவங்களுக்கு அந்த நேச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. நம்ம இப்படி எல்லாம் சின்ன வயசுல என்ஜாய் பண்ணதே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க இதுதான் டைம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணாங்களாம். பக்கத்திலேயே பார்த்தா ஒரு பெரிய அருவி இருந்துச்சா. குழந்தை இல்லையா, ஜாலியா இருக்கணும்னு நினைக்கும்ல. சரின்ட்டு அவங்க போய் அந்த அருவியிலயும் குளிச்சுட்டு வந்தாங்களாம். அப்புறம் இன்னொன்னு பர்பிள் ஃபாரஸ்ட்குள்ள போனாங்களாம். இப்படியே அவங்க ஒவ்வொரு காட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. இப்படி சந்தோஷமா இருந்துட்டே இருக்கப்ப அங்க ஒரு மாய கண்ணாடி அவங்க முன்னாடி தோன்று. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க இல்லையா, ஆனா இது உண்மையான அழகு எதுல இருக்கு, நம்ம சந்தோஷமா சிரிக்கிறதுலதான் இருக்கு. ரொம்ப கைண்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த உண்மையான சந்தோஷமான மன நிறைவான சிரிப்பு நம்ம முகத்துல வரும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி சொல்லிட்டு மறைஞ்சிருச்சா. இந்த ராணிக்கு அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சிச்சா. ஆமா, இந்த காட்டுல உள்ளவங்க எல்லாமே ரொம்ப கைண்டா ரொம்ப பொலைட்டா ரொம்ப பிளசண்டா இருக்காங்க, யாருமே யாரையுமே துன்புறுத்தல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா. சரி, ஓகே, இந்த மாதிரி நம்ம இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்க கேசலுக்கு போகணும்னு நினைச்சாங்களாம். உடனே அவங்க கேசலுக்கு வந்துட்டாங்களாம் காட்டுக்குள்ள இருந்து. ஆனாலும் அவங்க கேசல் வந்தா கூட அந்த மிருகங்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த மிருகங்களும் இவங்களை பாக்குறதுக்காக கேசலுக்குள்ள வந்துச்சுங்களாம். இவங்க எல்லாருமே பாசிட்டிவான எனர்ஜிஸ், யாருக்குமே எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அதனால இவங்க கேசலுக்கு வர வர கேசலே அப்படியே ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாவும் அழகாவும் இருந்துச்சா. நைட் ஆனா இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போயிருவாங்களாம். மேஜிக்கல் வண்டர்லேண்ட் மாதிரி அந்த ஊருக்கு போய் அவங்க ரொம்ப ஜாலியா இருந்துட்டு நைட்டு முடிச்சோன்னு வந்துருவாங்களாம். சோ இப்படியேதான் இவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த மிருகங்களும் இங்க வரும், இவங்களும் நைட் ஆனா அங்க போயிடுவாங்களாம். இவங்க இப்ப போய் அந்த கேசல்ல உள்ள மேஜிக்கல் மிரரை பார்த்தாங்களாம். இப்போ பல்மடங்கு அழகா தெரிஞ்சாங்களாம். ஏன் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க மனசு ரொம்ப பியூரா ஆனோன்னு அவங்க பார்க்கவே ரொம்ப அழகா ஆயிட்டாங்களாம். இவங்க ராணிங்கிறத தாண்டி ஒரு நார்மல் கேர்ள் மாதிரி ஊருக்குள்ள எல்லாம் போய் மக்களோட குறையெல்லாம் கேட்டு எல்லாரோடய கைண்டா பேசி மக்கள் எல்லாரையும் அவங்க கேசலுக்கும் வர சொல்லி
சூப்பரான ராணி அப்படின்னு பேரே வாங்கிட்டாங்களாம். அந்த ஊரை ரொம்ப அழகாவும் பத்திரமாவும் பாத்துக்கிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு குட்டி சுட்டீஸ்? நம்மளும் கைண்டா இருக்கணும். கைண்டா இருந்தானா எல்லாருமே நம்மகிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. நம்மளும் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். True beauty lies within the heart. Okay குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.